செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு நகராட்சி மாதிரி மேல்நிலைப் பள்ளி நுழைவாயில் மாணவர்களுடன் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மழை நீரை அகற்றக் கோரி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நகராட்சி துறையினரின் மெத்தன போக்கால் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். போராட்டக்காரர்களிடம் நகர காவல் ஆய்வாளர் ஆனந்தன் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நியூ டவுன் காந்தி நகர் பகுதியில் உள்ள அரசு நகராட்சி மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1200 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மழை பெய்யும் போதெல்லாம் பள்ளி வளாகத்தில் மழை நீர் தேங்கி நிற்கிறது. இதனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் வழுக்கி விழுந்து தொடர்கதையாக உள்ளது. இது குறித்து சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திற்கு பல முறை தகவல் கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை. இந்த நிலையில் தொடர்ந்து 3 நாட்களாக இரவு நேரங்களில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி நின்றுள்ளது. மழை நீரை அகற்றக்கூடி பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளி நுழைவாயுவில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்த திமுக நகரமன்ற உறுப்பினர் சாரதிகுமார், நகர காவல் ஆய்வாளர் ஆனந்தன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததன் பின்னர் போராட்டத்தை கைவிட்டு மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பான சூழல் நிலவியது. மேலும் தற்போது நடைபெற்று வரும் விளம்பர திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை மெத்தன போக்காக செயல்படுவதால் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு சென்று படிப்பதற்கு பதிலாக தங்களுக்கு அடிப்படை வசதிகள் வேண்டி போராடும் நிலை மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சமூக ஆர்வலர்கள் மத்தியில் வேதனை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் கல்வி கேள்விக்குறியாக உள்ளது. பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து மாணவர்கள் தடையின்றி பள்ளிக்கு சென்று படிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கையாக உள்ளது. கோபிநாத், தகவல்களுக்கு நன்றி.